இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன். கண்ணா, பெரியவங்க கால்ல விழுப்பா. சரிம்மா. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மலிஷ்கா செத்து போயிட்டால, போனே பண்ணல. அவளுக்கு என்ன, அவ வேலை தான் முடிஞ்சு போச்சு இல்ல. இதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு போன் பண்ண? அப்புறம் நான் தான் தேவையில்லாதவனாச்சே. மலிஷ்கா டீல விழுந்த ஈ மாதிரி என்ன தூக்கி போட்டுட்டா நான் மூலையில உட்காந்து அழுவேன்னு நினைக்கிறியா? என் பேரு பல்விந்தர். என் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் வட்டி முதலமா வசூல் செய்வேன். அடி வாங்கினாலும் அடிப்பண்டி. இதுக்கப்புறம் பாரு, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல உன்கிட்ட நிறைய விஷயம் இருக்குடி. உன் ரகசியத்தை நான் வெளியில கொண்டு வந்தா உன்னால தலை காட்ட முடியாதுடி. சரி பரவாயில்ல, இனிதான் ஆட்டம் இருக்கு. லக்ஷ்மியை சுத்தி என்ன நடந்தாலும் சரி, அதை பத்தி கவலை இல்ல. ஆனா லக்ஷ்மி எனக்கு மட்டும்தான். கடவுளை நல்லா கேட்டுக்கிட்டல, லக்ஷ்மியை வேற எங்கேயும் அனுப்பிடாத. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னை விட்டு அவ போக கூடாது. ஆக்சுவலி ரிஷி, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்காக தேங்க்ஸ் சொல்றீங்க? லக்ஷ்மியை நீ தானே எனக்கு கொடுக்குற. சொல்றது புரியுதல? ஒருவேளை டிவோர்ஸ் ஆகாம இருந்திருந்தா எனக்கு லக்ஷ்மி மாதிரி நல்ல மனைவி அமைஞ்சிருக்கவே மாட்டான். அதான் சொல்லுவாங்கல்ல, கடவுள் தான் ஜோடியா சேர்ப்பாரு. அவர்தான் எனக்கும் ஜோடியா லக்ஷ்மியை கொடுத்திருக்காரு. அதோட இப்ப நீயும் மலிஷ்காவும் சேர போறீங்க. வெரி ட்ரூ. மலிஷ்காவும் ரிஷியும் பெஸ்ட் ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர். எக்ஸாக்ட்லி. அதாவது உங்களையும் லக்ஷ்மியும் மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர். இங்க நான் தான் லக்கி. எனக்கு ரிஷி கிடைச்சிட்டான். நான் ரிஷியை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் him more than anything in this world. நீங்க நாளைக்கு இல்ல நாளன்னைக்குன்னு டேட் சொன்னாலும் நாங்க தயார் தான். நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவோம். என்ன சொல்லணி? பெண்ணுன்னு நாங்க ரெடியா தான் இருக்கோம். என்ன, லக்ஷ்மி தான் எங்களுக்கு லேட்டா கிடைச்சிட்டா. ஆனா இதுக்கப்புறம் லேட் பண்ண மாட்டோம். அண்ட் எல்லாத்தை விட பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு தான் ஃபார் அக்செப்டிங் மீ அண்ட் கமிங் டு மை லைஃப். அண்ட் ஐம் வெரி லக்கி, எனக்கு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த எதையுமே நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன், நான் ஒரு ஸ்வீட்டான லைஃப் தான் எதிர்பார்க்கிறேன். உங்க கடந்த காலத்தை பத்தி நான் கவலையே படல. அதோட உங்களுக்கு நான் நம்பிக்கையை கொடுக்குறேன். நம்மளோட இந்த வாழ்க்கையில கடந்த காலம் வரவே வராது. நம்மளோட உறவானது அன்பும் நம்பிக்கையோட இருக்கும். இதுல கடந்த காலம் வரவே வராது. அன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆயிடுச்சா? அக்காக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? சூப்பரான விஷயம் சொல்லிருக்கா. இல்ல ரிஷி ப்ரோ கூட இல்ல, விக்ராந்த் கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னது, விக்ராந்த் கூடவா? ஒன்னா நம்பர் கிறுக்கனா இருக்கேடா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது என்ன குட் நியூஸா? மாமா அக்காவும் பெரியனும் நீ மறுபடியும் ஆசைப்படுறியா? ஏய் சாச்சா, நோ நோ நோ. ஆயுஷ், இதெல்லாம் எப்ப நடந்தது? டோ இப்பதான் முடிவாச்சு. இதெல்லாம் விட்டு தலை. இத எதுக்காக நீ குட் நியூஸ்னு சொல்ற? இதுதான் பாயிண்ட். சரி கேளு, இது ஏன் குட் நியூஸ் தெரியுமா? ஏன்னா ஆக்சுவலி வெயிட், நாளைக்கு என்ன மீட் பண்ணுவல்ல, மீட் பண்ணும்போது ஃபேஸ் டு ஃபேஸ்ல ஏன் இது குட் நியூஸ் நான் சொல்றேன். இப்போதைக்கு நல்ல நிம்மதியா காலை நீட்டிட்டு தூங்கு. ஆயுஷ், தூக்கமே போயிடுச்சு. நீ எல்லாத்தையும் சொல்லு. தூக்கம் வரும், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நாம இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருவோமா ஷாலு? சோ ரிலாக்ஸ் பண்ணு, எதை பத்தியும் யோசிக்காத, நல்ல நிம்மதியா தூங்கு. நீ மட்டும் இல்ல பாணி, நீயும் தூங்கு.
அவளை தூங்க வை. ஒருவேளை அவ தூங்கலன்னா நான் பாடுற மாதிரி பாட்டு பாடி தூங்க வை. ஓகே, குட் நைட், குட் நைட், குட் நைட். இது எனக்கு குட் நைட் இல்ல பேட் நைட். அட என்ன பேசுற? நான் ஆயுஷ், நான் சொல்றேன் குட் நைட், குட் நைட். நான் குட் நைட் சொல்லிட்டேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாளைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். ஓகே ஓகே. சரி, உனக்கு இந்த இந்த பல்விந்தரை பத்தி டென்ஷனா இருந்தா அதை விட்டுடு. என்ன அது விக்ராந்த் அவனை நல்லா கவனிச்சு அனுப்பிட்டான்ல, அவன் அதுக்கே ஓடிட்டான். அதுக்கும் மேல நான் வேற அவனை கவனிச்சு அனுப்பியிருக்கேன். அப்படின்னா அது நீயும் விக்ராந்தும் எங்க போயிருந்தீங்களோ ரெஸ்டாரண்ட்டுக்கு, அங்க நானும் வந்திருந்தேன். அது ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னு தெரியல, எனக்கு அங்க வரணும்னு தோணுச்சு. ஏன்னா நீ அங்க தனியா போயிருந்தல்ல. அதோட விக்ராந்த உனக்கு அந்த அளவுக்கு தெரியும் தெரியாது. ஐ மீன், விக்ராந்த் நல்ல பையன்தான், ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா எனக்கு அங்க இருக்கணும்னு ஃபீல் ஆச்சு. அதுக்காக தான் நான் அங்க உன்னை பார்க்க வந்தேன். ஆமா, நான் வந்திருந்தேன். என்ன, உங்க 2 பேருக்கு முன்னாடி நான் வரல, பட் அங்கதான் இருந்தேன். ஆனா இங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாயிடுச்சு. விக்ராந்த் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல பையன். உன்னை அவன் பல்வேந்தர் கிட்ட இருந்து நல்லபடியா காப்பாத்தினான். ஐ மீன், நான் இருந்தா என்ன பண்ணிருப்பனோ அதே தான் அவனும் பண்ணான். அவன் நல்லவன். சொல்ல போனா, ஐ மீன், அவன் என்னை விட நல்லவன். சந்தோஷமா வச்சுப்பான். நீ சந்தோஷமா இருந்தா நானும் நிம்மதியா இருப்பேன். என்னோட லக்ஷ்மி முன்ன மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும். நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்.